ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சஹர் டு இஃப்தார் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் சமி vlogs. அன்றைக்கி நான் மட்டும் நோன்பு அப்படிங்கிறதுனால நான் எதுவும் எனக்கு சஹருக்கு நான் வந்து சமைச்சிக்கல. ஸோ நான் மட்டும் அப்படிங்கிறதுனால எனக்கு எதுவுமே சமைக்கவும் தோணலை. ஸோ எனக்கு 2 சப்பாத்தி இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் மாவு வந்து நேற்று நைட்டே பசைஞ்சு வச்சுட்டேன். ஆனால் மாவு கொஞ்சம் கூட பசைஞ்சிட்டேன் போல். எனக்கு தேவை 2 சப்பாத்தி தான். ஸோ 2 உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தியும் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு என்ன தொட்டுக்க பண்ணேன் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான். ஸோ இது என்னடா வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து எதுவாக சாப்பிட முடியுமா சஹருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். சூப்பராக வந்து கம்ஃபர்டபுள் ஃபுட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாள் ஃபுல்லாக எனர்ஜியாகவே இருக்கும். இந்த மாதிரி காய்கறிலாம் பிடிக்காதவங்க வந்து பன்னீர் பூஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அது. ஸோ நான் சப்பாத்தி இதெல்லாமே சூடு பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். ஸோ நான் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் உட்காந்து தனியாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடும் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம ஏன் வந்து வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வாட்சா ஒரே ஒரு அடிமை என்னோடய தங்கச்சி தான். ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி பேசிவிட்டு சாப்பிட்டு சஹரை முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ பிள்ளையெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவளுக்கு வந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்து துக்கெல்லாம் கலைஞ்சிட்டு அப்புறமா ஒன்றும் தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் வந்து புளியானம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது புளியானம் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பாதாம் பீசன் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி டைமில் வந்து பாதாம் பீசனில் வந்து வெந்நீரில் வச்சு ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஊறி வந்துடும். வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு கேப்பில் வந்து ரோஸ் மில்க்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பிள்ளைக்கு வந்து ஆணமும் சோறமும் வந்து ரெடி பண்ணி அப்புறம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேலை இருந்தது. ஸோ 2 நாளாக வீடாகவே இல்லை. ஸோ அவ்வளோ டாய்ஸுமே அவ்வளோ துணி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சு முடிச்சிட்டேன். ரோஸ் மில்க்குக்கு பால் வந்து சூடு பண்ணியிருந்தேன் இல்லையா, அது ஆறிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து பாதாம் பீஸ் வந்து ஊறிடுச்சு. ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து கடல் பாசி தான் வந்தேன். எனக்கு நோன்பு திறக்கிறது கடல் பாசி ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் கடல் பாசி இல்லாமல் நோன்பு திறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி கடல் பாசிலாம் இல்லாமல் நோன்பு திறக்காமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் நிறையா இருந்தது. ஸோ நிறையா இல்லை, கொஞ்சமாக இருந்தது. ஏன்னா நான் அப்பப்போ வந்து கழுவிடுவேன். எனக்கு பிடிக்காத வேலைனா அது வந்து பாத்திரம் கழுவுறது தான். ஸோ அதனால் அப்பப்போ வந்து கழுவி விடுறது. அதனால் பெருசாக ஜாமான் சேர்க்க விடுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள ஆளுங்க வந்து நோன்பு கஞ்சி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சூடாக வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து வாளியில் எடுத்துகிட்ருக்கேன். மயிலாடு சரௌண்டிங்கில் யாருக்காவது மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாகவும் மேக்கப் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அவங்களோட ஒர்க்கு. ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து சாம்பிராணி வந்து போட்டுட்ருக்கேன். டெய்லியும் வந்து சாம்பிராணி போடுறது கொஞ்சம் வழக்கமாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து மறைஞ்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஒரு ஃபீலிங். ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தார் டைம் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த சமோசா இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. இப்போ முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போலாம் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. நான் வந்து சப்பாத்தி மாவு எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, ஸோ அதில் ஏதாவது முட்டைக்கிட்ட போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போய் சமோசா போண்டாலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான நோம்பு வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.